Ready, start. 1, 2, 3, 4. Five. Welcome to NS Vlog. வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணது காரணம் விஜய் சித்து அவரை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. இப்படிதான் போகணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஆனால் நம்ம பண்ணது வந்து அப்படியே டிட்டோ அதே மாதிரி இருக்குன்னு தான் சொல்லி தான் இப்போ விஷயத்தை மாற்றுது. கண்டென்ட் வேற, நம்ம கண்டென்ட்லாம் நமக்கு கிடையாது. ஏதோ வருது அதை எடுத்து போட்டுன்னு இருக்கோம், அப்படி போயின்னு இருக்கு. வருது இல்லை, நாங்கள் வர வைக்கிறோம் எடிட்டிங்ல, அப்படி வருது போயின்னு இருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எதனால பண்ணோம், எதனால லோகோ அந்த மாதிரி வச்சோம், அதை நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல அதான் போட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொன்னாங்க, நாங்க வந்து வெல்கம் அந்த லோகோ பார்த்து விஜய் சித்து வாங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா அதான் உண்மை. ஏன்னா கரெக்ட், நம்ம லோகோ இதுதான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த சில பேர் இருக்கீங்க. இப்போ திடீர்னு லோகோ ஓவராலாக எல்லாத்தையும் உள்ள மாற்றிருக்கோம். மாற்றுறதுக்கான காரணமும் ஏன்டா ஆஃப் ஆகுது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கண்டினியூவாக வந்து நைட் ஷிஃப்ட் மட்டுமே போயிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் இதுதான் தூங்குறதுக்கான டைம் மட்டும் இருக்கும், மீதி ஃபுல்லாக ஒர்க்கு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒர்க் அதிகமாக இருக்கும், ஒரு சில டைம் ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருந்த நாட்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் என்னென்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட கம்மி தான். ஒரு சில டைம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் சுத்தமாக இருக்காமல் இருக்கும். வீட்டில் கூட நிறைய பேர் பேசுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வேலை முடிச்சுட்டு தூங்குறது இப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எப்படி அடுத்த இருக்கிற நாட்களில் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஓவராக ப்ரெஷராக இருந்த டைமில் தான் அண்ணன் ஒரு இல்லை விஜய் சித்து அண்ணனோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற பார்க்கறதுக்கு. அப்போ தான் ஓகே, ஓரளவுக்கு ப்ரெஷர்லாம் கம்மி பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபன் அதில் இருந்ததுனால தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதோடு நிறுத்தாமல் சரி அண்ணன் முன்னாடி இருந்த வீடியோ இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு பிளாக் ஷிப் வீடியோ அவர் என்னென்ன ப்ராங்க் பண்ணார், ஸோ அந்த வீடியோ ஃபன் பண்ணுறோம், அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்து அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன். வேலை ஒரு பக்கம் இருந்தும் பேசுறதுக்கு யாரும் இல்லாத ஒரு நாட்கள்லாம் அதிகமாக இருந்ததுனால என்ன ஒரு விஷயம்னா, நான் வேலை செஞ்சேன் அப்படின்னா நைட்டு இப்போ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வேலைக்கு போகிறோன்னா மறுநாள் மார்னிங் 6 மணிக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை இருக்கும். சரி ஓகே, ஒரு விஷயத்த சொல்ல விட்டுறா. நான் நீ உன் வாழ்க்கை சொல்ற, நானும் என் வாழ்க்கை சொன்னா இந்த மாதிரி டேஸ் ஃபுல்லாக போயிட்டு இருந்தப்பதான் வீடியோஸ் அவரோட வீடியோ அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சு வீடியோக்கே தனியாக அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட்டில் இருக்கிறேன், அப்புறமா பண்ணுறேன். ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபஸ்ட்டு மீட்டப் வச்சப்போ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, உங்கள் வீடியோ பார்த்து தான் அந்த வீடியோ கொஞ்சம் சரியான அப்பாவும் அம்மாவும். சரி ஓகே, மாத்தி பேசாத, என்னைக்குமே உண்மையா பேசு. அவங்க அம்மா தான்டா அது. அப்பாடா, எனக்கு கூட அப்பா இல்லை, உங்களை பார்த்து அப்பா மாரி கட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம்ன்றது எனக்கும் நடந்துச்சு உண்மை. ஒரு பர்டிகுலர் டைம்ல பேசுறது கூட யாரும் இல்லை, பேசிட்டு இருந்தவங்களும் பேசலை, அவ்வளோதான்றப்ப அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு போகிறப்பதான் லைஃபே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் மறக்க வச்ச ஒரு விஜய் சித்து அண்ணன் விளாக்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன், அவரோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு என்னை ப்ரெஷர்லாம் கம்மி பண்ணி ஒரு சில விஷயத்தை மறக்க வச்சு ஹாப்பியாக இருந்த டேஸ் அது கொஞ்ச நாள். அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், நீங்களும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பெருசாக தேவைப்படாது, ஒரு ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான்
அதை வச்சு நாங்களும் ஒரு vlog பண்ணலாம், ஒரு சேனலில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டு. அது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாருமே இதை பண்ணலாம், ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நீங்களும் விளாகர் தான் அப்படின்னாரு. நான் விளாக் பண்ணுற மாதிரினால எங்களுக்கு சத்தியமாக தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஒரு விஷயமும் பண்ணலை. எங்களுக்கு தெரிஞ்சது வீடியோ ஆன் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க, நாங்களும் எடிட் பண்ணுறோம், உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதானே தவிர இதை விளாக்லாம் எடுத்துக்காதீங்க. தெரியாதனமாக லோகோவில் விளாக்னு வச்சிட்டோம், அதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது லோகோ மாத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சும்மா இருடா, முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு அண்ணனோட ஒரு வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணதுனால ஓகே அது மாதிரி அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கிரியேட் பண்ண லோகோ அது. பட் அதே மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னதுனால இப்போ நாங்கள் அந்த லோகோவை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் இப்போ லோகோ மாற்றிருக்கோம். அதை பார்த்து அப்படியே பண்ணணுன்றது இல்லை, எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா ஒன்று அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு அந்த ஐடியாவை பண்ணோம். பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்கலையா, மற்றபடி அது வேண்டாம், இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணலாம் அப்படி யோசிச்சு சொன்னீங்களா, அது எதுவுமே தெரியல. பட் நீங்கள் சொன்னதை நாங்கள் எடுத்துட்டு லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வர வீடியோவில் எல்லாமே புது லோகோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் சேனலோட லோகோ அதான் இருக்கும். மறக்கலாம் இல்லை, ஏதாச்சும் தப்பு இருந்தாலோ என்ன இருந்தாலும் சரி எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். சரியோ தப்போ ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமாச்சும் ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்னு நம்பி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ட்ரை பண்ணுறோம், ட்ரை மட்டும் எங்களால் பண்ண முடியும். இது பேர் எங்களுக்கு தெரிஞ்சு vlog பண்ணுறோம். ஒரு சில இப்போதைக்கு ஏன் வெளியில் போகல அப்படின்றது ஒரு காரணம், இவங்க எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். யாரும் வேலைக்கு போகலப்பா, அமௌண்ட் இல்லை, அதுதான் மெயின் காரணம். அதை சொல்லு. காலேஜ் படிக்கிறேன் அது படிக்கிறேன்னு சொல்கிறேன், இதை சொல்லி மெயின் காரணம் துட்டு. இதான் மெயின் காரணம். உண்மைதான். உண்மையை சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டு அப்படி ஏதோ ஒரு டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே. லோகோ பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்துனே இருங்க, பார்க்க மட்டும் பண்ணுங்க. வெல்கம் டு NS Vlog. இதுல எடிட் அந்த லோகோ போட்டு விடுங்க. வேற லெவல்ல. சாரி நானே பார்த்துக்கிறேன். Okay.